ஃபர்ஸ்ட் எங்க வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சமையல் அறையில தான் ஃபர்ஸ்ட் தீபம் ஏத்தணும். அங்க இருந்து தான் ஜோதி உருவாகுது. தினம்தோறும் நம்ம சமையல் பண்றதுல அடுப்பு தான் அடுப்பு பத்த வச்சு சாப்பாடு பிராமின்ஸ் சமைக்கிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க தான் விளக்கேத்திட்டே இருப்பாங்க. அங்கதான் சாமி ரூமே இருக்கு. சாமி ரூம் பிராமின்ஸு சில வீட்ல பார்த்தீங்கன்னா, தனியா கிடையாது. சமையல் ரூம் தான். அப்ப சமையல் ரூம்ல தான் அஷ்டலக்ஷ்மி இருக்கு. பருப்பு எடுத்தா முருகரு, உப்பு எடுத்தா குபேரரு, அரிசி எடுத்தா லக்ஷ்மி. இப்படி அனைத்து தெய்வங்களும் அதனால தான் அடுப்பங்கரையில வந்து சுத்தமா இருந்தா மகாலட்சுமி வரும் அப்படிங்கும்போது. நீங்க சொன்ன மாரி ஒவ்வொரு பொருட்களும் அங்கதான் இருக்கு. பருப்புல இருந்து எள் எடுத்தா சனீஸ்வர பகவான் அவரும் அத்தனை அங்கேதான் தெய்வங்களும் இருக்கிறார். குடியிருக்கக்கூடிய ஆமா. இடம் வந்து அந்த இடத்துல. நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, சமையல் அறையில நெறைய விஷயங்கள் பூசணம் பிடிக்கும். ஒவ்வொரு பொருள். அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. அப்ப நம்ம எந்த பொருளையும் நம்ம வந்து பார்க்காம இருக்கோம். ஒரு விஷயத்த நீ பார்க்காம இருக்கேன்னது அதுக்கு அறிகுறி. அப்ப நம்மள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்டிமேட்டா அந்த அந்த வீட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லும். சிறப்பு. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. சாமி ரூமு அடுப்படியோட இருக்கிறதுக்குமே இவ்ளோ சிறப்பு இருக்கு. அப்ப விளக்கு ஏத்தும்போது முதல்ல வந்துட்டு அடுப்படியில தான் ஏத்தணும். அடுப்படியில ஏத்திட்டு, ஆ. அப்புறமா அவங்க சாமி ரூம்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தீபத்த அன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும். அது 2 பிள்ளையாரா பிடிக்கணும். ஒரு ரெட்டை பிள்ளையார் தான் ரெட்டையா பிடிக்கணும். பிள்ளையார் பிடிக்கணும். சரி. அது வந்து சிவன், பார்வதி, விஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி இந்த பேஸ்ல நீங்க வந்து 2 பிள்ளையார் பிடிச்சுட்டு தான் நீங்க அவங்க 2 பேத்துக்கும் விளக்கு எரிய வைக்கணும்.